Welcome to Mercy of Jesus YouTube channel. Praise the Lord. இன்றைய நாளுக்கான தேவ வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரக்கத்தோடு உதவி செய்தல். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30-35 வரை. இயேசு மறுமொழியாக, ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவிற்கு போகும்போது கள்ளர்களுடைய கையில் அகப்பட்டான். அவர்கள் அவனுடைய ஆடைகளை உரித்துவிட்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை பார்த்து ஓரமாக விலகி போனான். அந்தப்படியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை பார்த்து ஓரமாக விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பயணமாக வரும்போது அவனை கண்டு மனதுருகி அருகில் வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் பூசி காயங்களை கட்டி அவனை தன் சொந்த வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 வெள்ளி காசுகள் எடுத்து சத்திரத்தாரனுடைய கையில் கொடுத்து, நீ இவனை கவனித்துக்கொள், அதிகமாக ஏதாவது இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரக்கம் செய்வது மனிதன் குணம் அல்ல, தேவனுடைய பிரியமாய் நடப்பது அவருடைய குணம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30-35 வசனம் வரைக்கும். ஆசாரியன் அடிப்பட்டவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். லேவியின் அருகில் வந்து பார்த்து விட்டு போனான். சமாரியன் அவனை கண்டு மனதுருகி காயங்களில் எண்ணெயும் திராட்சரமும் வார்த்து காயங்களை கட்டினான். சத்திரக்காரனிடத்தில் ஒப்படைத்து விட்டு 2 பணத்தை கொடுத்து பார்த்துக்கொள் என்று போய்விட்டான். நான் திரும்பி வரும்போது அதிகமாக செலவு செய்து திருப்பி கொடுக்கிறேன் என்று புறப்பட்டான். இரக்கம் செய்வதே என்றான். இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அப்படி செய் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெபத்தின் மூலம் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவனா கர்த்தர் நீ கேட்பதுக்கு ராஜா நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களுடைய பகுதியெல்லாம் ரட்சிக்கப்படாத மக்கள் எல்லாம் ரட்சிப்பில் கொண்டு வரும் ஆண்டவரையா. மனம் திரும்பாத பிள்ளைகள்லாம் மனம் திரும்ப ஆண்டவரையா தேவனா கர்த்தரை கொண்டு வரும் அப்பா ஆண்டவரையா. ஆண்டவரே, கடனில் மாட்டிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கடனை அடைக்க ராஜா வழிகளை காண்பியும் ஆண்டவரே. அதை திருப்பி கொடுக்க உதவி செய்யும் அப்பா. அதற்கேற்ற வேலைகளை செய்து கொடுத்தாருமாப்பா. ஆண்டவர் தேவனா கர்த்தாவே, தீமையான காரியங்களை ராஜா ஆண்டவரையா இந்த பகுதி மக்கள் விட்டு விலக வேண்டும் அப்பா ஆண்டவரையா. ஆண்டவரே, வீடு கட்டுவதற்கு ராஜா ஆண்டவரே ஆயத்தப்படுத்தின மகனை தேவனா கர்த்தா பாண்டவரையா நீ வீட்டு கட்ட வேண்டும் அப்பா. அப்ரூவல் உடனே கிடைக்க வேண்டும் அப்பா. அதற்குண்டான பண தேவையெல்லாம் சந்திக்கிறாஜா ஆண்டவரே. மகனுடைய கண்ணீரை எல்லாம் கேட்டு தேவனா கர்த்தாவே நீ இரட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொன்னீர் ஆண்டவரையா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னால் ஆண்டவரையா என் தேவன் ஆண்டவரே அந்த இடத்துல ராஜா ஆண்டவரையா அற்புதங்கள் செய்யும் ஆண்டவரே. மகனுக்கு அப்ரூவல் கிடைக்க தேவனா கர்த்தாவே நீர் ஆண்டவரே அற்புதம் செய்யும் அப்பா ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்வது ராஜா நன்றி அப்பா. இயேசு நாமத்தினால் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.